என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தருவதோடு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. காலமெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆண்டு கணக்கில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கின்றது. ஹலாசனத்தை செய்ய போகிறார்கள். ஹலாசனம் என்பது சற்று கடினமான ஆசனம். ஆனால் அதில் பாதி பண்ணாலே நல்ல பலன் கிடைக்கும். சின்ன குழந்தைகள் முழுமையாக அதை செய்கின்றது. என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நீட்டி படுங்கள். அப்படியே கொஞ்சம் முன்ன போங்க. அந்த இன்னும் கொஞ்சம் முன்ன போடா. மெதுவாக செய்யணும். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணணும். கால் சேர்த்துக்க, கையை மூடி குப்புற வை, நேரே வை, தலையை தூக்கு. மெதுவாக பண்ணு, அவசரப்படாமல் பண்ணணும். ஹலாசனம் பண்ணு. நான் தான் கீழே இறங்குன்னேன், நீ கீழே இறங்கலை. கீழே இறங்கு, போடு. தரையில் வச்சிடணும். காலை வெறப்பாக வை. முட்டை மடக்கக்கூடாது. ஹலாசனம். ஹலம் என்றால் ஏர். நிலத்தை உழுதாத்தான் பயிர் செழிப்பாக வளரும். அதே மாதிரி இருக்கின்ற காரணத்தினால் காரணப்பெயர், தலையத்தோடு காரணப்பெயர். இது என்னெல்லாம் பண்ணுது? தலைக்குள்ளே போகிற நரம்பை இழுக்குது, வயிற்றை அமுக்குது. இதை பண்ணிவிட்டால் ஒரு இஎன்டி டாக்டர் என்னென்ன வேலை செய்வாரோ அவ்வளவு. கண், மூக்கு, காது, வாய், கழுத்து, இந்த பிரச்சனையெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தினால் நீக்கிடும். இதை போட்டவுடனே பார்த்தீங்களா, ஈசனோஃபோலியோ, மூக்கடைப்பு, சளித்தொல்லை உடனே இம்மிடியட்டாக பார்க்கலாம். மூக்கு அடைச்சிருந்துன்னா உடனே திறந்துடும். யாரோ மூக்குள்ளே போய் அதை சுத்தம் பண்ண மாதிரி மூக்கு திறந்துடும். காலமெல்லாம் சின்ன குழந்தைகள் மூக்கு வடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு மாத்திரை, மருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மூக்கு சதை வளர்ந்துட்டும்பாங்க. மெதுவாக இறக்கு, அதை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. இந்த ஒரு ஆசனத்தின் மூலமாகவே முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். அங்கேயே தலையை வச்சு இங்கே கால் நீட்டு. பல கோணங்களில் செய்கிறார்கள் மாணவர்கள். தலை நிறைய வச்சுக்கோ. காலை தரையை தொடணும், விரைப்பாக்கி. முட்டு மடங்கப்படாது. தூக்கு. ஹலாசனம். சின்ன குழந்தைகள் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் மூக்கு வடிந்த பனிமழை காலங்களில் மூக்கு வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். முதுகில் வேணால் கை வச்சுக்கோ. முதுகில் கை வை. முட்டை நிமிரு, அப்படி வச்சுக்கோ. முட்டை நிமிரு, மடக்கூடாது. இதை நீங்கள் தரையை தொட்டால்தான் பலம் என்பது கிடையாது. அந்த பக்கம் ஒரு ஸ்டூலை வச்சு கூட வச்சுக்கலாம். பெரிய ஆட்கள் வயிறு பெருசாக இருக்கும், கால் வைக்க முடியாது. அந்த ஸ்டூலில் வச்சாலே மூக்கு திறந்துடும். அவ்வளவு அற்புதமான பயிற்சி இந்த ஹலாசனம். மெதுவாக இறக்கு. இந்த ஈசனோஃபோலியோ, மூக்கடைப்பு, மூக்கில் சளி வளையுது, தும்மல். சில பேருக்கு இது அடுக்கு தும்மல் வரும். காலையில் எழுந்த உடனே 100 தும்மல் போடும். குழந்தைகள் பனியில் ரொம்ப சளித்தொல்லை வரும். ஒரு 10 எண்ணிக்கை ஒரு 5-6 தடவை பண்ணால் போதும், மூக்கு திறந்துடும், சளியே வராது. அந்த அளவுக்கு. சில பேருக்கு காதில், சின்ன பிள்ளைகளுக்கு சளி வரும், காதில் வரும். அதெல்லாம் இதில் அடங்கிடும். தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு அடங்கிடும். ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடங்கிடும். இதை மாதிரி ஒவ்வொரு ஆசனத்திலையும் நூற்றுக்கணக்கான வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசனங்கள். அவர்களுக்கெல்லாம் மருத்துவ செலவை தாங்க முடியாத அளவுக்கு ஏற்படுகிறது. அவைகளெல்லாம் நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களை பழகி
உங்கள் குழந்தைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.